சப்புகஸ்கந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் மீண்டும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. மசகு எண்ணெய் கப்பலின் தாமதம் காரணமாகவே எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தை தற்காலிகமாக மூட வேண்டி ஏற்பட்டதாக சுத்திகரிப்பு பிரிவின் முகாமையாளர் நீல் ஜெயசேகர தெரிவித்தார். சப்புகஸ்கந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தின் சுத்திகரிப்பு நடவடிக்கைகள் நேற்று நள்ளிரவு முதல் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. மசகு எண்ணெய் கிடைக்கப்பெற்றவுடன் மீண்டும் சுத்திகரிப்பு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என சுத்திகரிப்பு பிரிவின் முகாமையாளர் நீல் ஜெயசேகர தெரிவித்தார். தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ள இந்த சந்தர்ப்பத்தில் எரிபொருள் சுத்திகரிப்பு உபகரணங்களில் திருத்த வேலைகளை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். எனினும் மசகு எண்ணெய் குறைவடைவது தொடர்பில் அதிகாரிகள் அறிந்திருந்த போதிலும் அது குறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என தொழிற்சங்கங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. நாம் தெளிவான முறையில் நிர்வாகிகளிடம் அறிவித்தோம். 2 வாரங்களாக சுத்திகரிப்பு நிலையத்திற்கு தேவையான எரிபொருள் வரவில்லை. சுத்திகரிப்பின் அளவை குறைத்தால் நாட்டிற்கு பல கோடி ரூபாய் நட்டம் ஏற்படும். உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கூறினோம். தேவையான மசகு எண்ணெய் உள்ளதாக கடந்த 7ஆம் தேதி நிர்வாகி ஒருவர் கூறினார். 2 கப்பல்கள் வருகின்றன. சிக்கல்களின்றி சுத்திகரிப்பு நடவடிக்கையை முன்னெடுக்கலாம் என அவர் கூறினார். நாட்டிற்கு நாளொன்றுக்கு 300 தொடக்கம் 350 மெட்ரிக் டன் மண்ணெண்ணெய் தேவைப்படுகிறது. அவற்றில் 80 தொடக்கம் 85 வீதமானவற்றை குறைந்த விலையிலேயே வழங்குகின்றோம். சுத்திகரிப்பு நிறுத்தப்பட்டதுடன் அவற்றை 100 வீதமாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. பெட்ரோலில் 40 வீதமானவை அந்நிய செலாவணியை ஈட்டுகின்ற விமான சேவைகளுக்கு வழங்க வேண்டியுள்ளது. தற்போது அவற்றை அதிக விலையில் கொண்டு வர வேண்டியுள்ளது. நமக்கு லாபம் இல்லாமல் போகிறது. இவற்றை கொண்டு வருவதற்கு 10 கோடிக்கும் அதிகமான பணம் செலவிடப்படுகிறது. சுத்திகரிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு ஊழியர்களின் சார்பில் தொடர்ந்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. சுத்திகரிப்பு அதிகாரிகள் முயற்சித்த போதும் அமைச்சின் அதிகாரிகள், பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் உயர் அதிகாரிகள், அதேபோன்று இதனுடன் தொடர்புடைய அரசாங்கத்தின் அதிகாரிகள் கவனம் செலுத்தவில்லை. அத்தோடு சேற்றிரன் இன்மை மற்றும் ஊழல் மிகுந்த நிர்வாகத்தின் காரணமாக சுத்திகரிப்பு நடவடிக்கைகள் செயலிழக்க செய்யப்பட்டன. வேறு விதத்தில் மிகப்பெரிய அளவில் பல்வேறு நிறுவனங்கள் இந்த நாட்டை சுரண்டுவதற்கு சந்தர்ப்பம் வழங்குகின்ற நிலைமைக்கு இந்த கூட்டுத்தாபனம் இன்று சென்றுள்ளது. සංස්ථාවෙන් ගිලිහිලා තියෙනවා. சுத்திகரிப்பு நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டதன் பின்னணியில் பாரிய சூழ்ச்சிகள் உள்ளன. தரமற்ற எரிபொருளை விநியோகம் செய்த நிறுவனங்கள் கருப்பு பட்டியலில் இருந்து அகற்றப்பட்டு 4-5 தரகர்களின் ஊடாக மீண்டும் அதிக விலைக்கு எரிபொருளை இறக்குமதி செய்ய முயற்சிக்கின்றனர். சந்தையில் அதிக விலையில் பெற்றுக் கொள்ளும் போது பெருந்தொகையை செலவிட வேண்டியுள்ளது. அங்குதான் மாஃபியாக்கள் செயற்படுகின்றனர். இந்த முறையில் தான் இந்த நாட்டு மக்கள் மீது வரிச்சுமையை சுமத்துகின்றனர். சுத்திகரிப்பு நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டதனூடாக அரசாங்கம் இந்த விடயத்தை உறுதி செய்கிறது. බොරතෙල් ගන්නවා වගේ නෙවෙයි සිංගප්පූරුවේ බැරල් ගානට තමයි மசகு எண்ணெய் பெற்றுக் கொள்வதை போல அல்ல. சிங்கப்பூரிலிருந்து பெட்ரோல், டீசல், பீப்பாய்களில் அதிகமான தரகு தொகையை வழங்கியே எரிபொருளை கொண்டு வர வேண்டியுள்ளது. தேவையாக காணப்படுகின்ற தொகையை மாத்திரமே சுத்திகரித்து பெற்றுக் கொள்ள வேண்டும். ஏன் 100க்கு 100 வீதம் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருளை கொண்டு வருகின்றனர்? மசகு எண்ணெய் கொண்டு வராமல் சுத்திகரிப்பு நிலையத்தை மூடுவதோடு அதிக விலைக்கு எரிபொருள் கொண்டு வர வேண்டும் என்பதை அரசாங்கம் அறிந்திருந்தது. இங்கு பாரிய அளவிலான ஊழல் இடம்பெறுகின்றது என்பது தெளிவாகின்றது. වංචාවක් සිද්ධ වෙන බව දැන් නම් සක්සුදක්තේ පැහැදිලි. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த பண்டார நேற்று தம்பதனிய பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது ஐக்கிய தேசிய கட்சி தொடர்பில் கருத்து வெளியிட்டார். ஜனாதிபதி நேற்று எதிர்வரும் வரவு செலவு திட்டம் தொடர்பில் எம்மிடம் ஆலோசனைகளை பெற்றுக் கொண்டார். அதன் போது கருவா தடிகளுக்கு வரி விலக்கு வழங்கினால் சிறந்தது என கூறினோம். ஏனென்றால் அவை தற்போது ஐக்கிய தேசிய கட்சியினருக்கு தேவைப்படுகிறது. அதேபோல் கட்சிக்குள் ஜனநாயகம் நிலைநாட்டப்படாத நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியினர் நாட்டில் ஜனநாயகத்தை நிறுவப் போகின்றனராம். தோல்விகளை தவிர்த்துக் கொள்ள மீ-உயர் சபை ஒன்றை அமைப்பதாக இதுவரையில் பேசப்படுவதில்லை. இவ்வாறு அமையும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் காத்திருந்தனர். இறுதியில் என்ன நடந்தது? யானை கடந்த முறை போன்று தோல்வி அடைந்தது. மீ-உயர் சபை அமைக்கப்பட்டதன் பின்னரும் அதே இடத்தில் அந்த கட்சி காணப்படுகிறது. சஜித் பிரேமதாசவும் இந்த சபையில் இருந்து விலகிக் கொண்டார். தற்போது மீண்டும் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. மீ-உயர் சபை மாத்திரமல்ல, வேறு எந்த சபையை அமைத்தாலும் அந்த சபை நிலைமையும் இது போன்றுதான் காணப்படும். கண்ணுக்கட்டிய தூரத்தில் எதிர்க்கட்சிக்கு தலைமைத்துவத்தை வழங்கக்கூடிய தலைவர் ஒருவர் தென்படவில்லை.
ஆகவேதான் ஐக்கிய தேசிய கட்சி இன்று பாரிய அளவில் வலுவிழந்துள்ளது. சிந்தனையை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்து. ஒரு நிஜமான தலைவன் தோல்வியை காணும் போது அந்த தோல்வியை தன்னுடையதாக கருதுவான். வெற்றி பெறும் போது அது தன்னுடைய குழுவின் வெற்றியாக கொள்வான். டாக்டர் அப்துல் கலாம், முன்னாள் இந்திய ஜனாதிபதி. உங்கள் மனம் கவர்ந்த பொன்மொழிகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி அறிஞர் வாக்கு பகுதிக்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் முகவரி newsfirst@maharaja.lk. முன்னாள் சட்டமா அதிபரான ஜனாதிபதி சட்டத்தரணி CRD சில்வாவின் இறுதிக்கிரியைகள் இன்று நடைபெற்றன. காலம் சென்ற CRD சில்வாவின் பூதவடல் கிருளப்பனையில் உள்ள அன்னாரின் இல்லத்திலிருந்து பொரலை மயானத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு இறுதிக்கிரியைகள் இடம்பெற்றன. இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவரின் உறவினர்கள் உள்ளிட்ட பலர் அங்கு வருகை தந்திருந்தனர். அரசாங்கத்தின் சிரேஷ்ட சட்டத்தரணி, பிரதி சொலிசிஸ்டர் நாயகம் மற்றும் மேலதிக சொலிசிஸ்டர் நாயகம் போன்ற பதவிகளை வைத்த அவர் 2007ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றார். அதனைத் தொடர்ந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்கத்திற்கான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவராகவும் அவர் செயற்பட்டார். CRD சில்வா கொழும்பு ராயல் கல்லூரியின் பழைய மாணவர் ஆவார். கொழும்பு ராயல் கல்லூரியின் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் அவரது இறுதிக்கிரியைகளில் கலந்து கொண்டனர். காலம் சென்ற CRD சில்வா நாட்டின் 24வது சட்டமா அதிபர் என்பது குறிப்பிடத்தக்கது. சுங்கப்பிரிவினரால் அண்மையில் 250 கோடி ரூபாவிற்கும் அதிக பெறுமதியுடைய போதைப் பொருள் கைப்பற்றப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சர்வதேச போலீசாரின் ஒத்துழைப்புடன் இவர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்தார். இந்த சந்தேக நபர் பாகிஸ்தானின் காஷ்மீர் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். இது தொடர்பாக போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகத்தினால் விசேட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் பிரதான சந்தேக நபர் பாகிஸ்தானை சேர்ந்தவர் என்பது இதன் மூலம் தெரிய வந்ததாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவிக்கின்றார். இதனை அடுத்து நீதிமன்றத்தினால் பிடிவிராந்து பெற்று சந்தேக நபரை கைது செய்வதற்காக போதைப்பொருள் ஒழிப்பு பணியகம் சர்வதேச போலீசாருடன் இணைந்து சிவப்பு அறிவித்தலை விடுத்திருந்தது. பெருந்தொகை போதைப் பொருள் கைப்பற்றப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுப்பதற்காக சந்தேக நபரை இலங்கைக்கு வரவழைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் கூறினார். செய்தி அறிக்கைகளில் எல்லைகளை கடந்த மக்கள் தொடர்பாடல் ஊடக வலையமைப்பின் 12வது செயலமர்வு இன்று கொழும்பில் இடம்பெற்றது. இலங்கையில் முதற் தடவையாக அறிமுகம் செய்யப்பட்ட மக்களை செய்தி வழங்கும் முறைமையின் 12வது செயலமர்வு இன்று காலை வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா தலைமை அலுவலகத்தின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இலங்கை முழுவதிலும் பரந்து காணப்படும் ஊடகத்துறையில் ஆர்வம் கொண்ட மற்றொரு குழுவினர் இன்றைய செயலமர்வில் கலந்து கொண்டிருந்தனர். எனக்கு மிக சந்தோஷம். இந்த யூ ரிப்போர்ட் இந்த ஒர்க் ஷாப்புக்கு வந்து இது நான் ஒரு நாள் நினைக்காத ஒரு சம்பவம் உண்டு. அதனால மிச்சம் சந்தோஷப்படுறேன். இதை மாதிரி வாழ்க்கை செய்தி அறிக்கையிடல் தொடர்பான முழுமையான விளக்கங்கள் இதன்போது வழங்கப்பட்டன. செயலமர்வின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்தி பிரிவையும் பார்வையிடும் வாய்ப்பு கிடைத்தது. பண்பாடுகளும் பாரம்பரியங்களும் ஒரு சமூகத்தின் வரலாற்று சாட்சியங்களை பிரதிபலிப்பதாக அமைகின்றன. ஆனால் தற்போதைய சமூகங்கள் தமது பாரம்பரியங்களை மறந்து வருகின்றமை கவலைக்குரியதொரு விடயமாகும். எனினும் சிலர் தமது மூதாதையரின் வரலாற்று வாழ்வியல் தடயங்களை வெளிக்கொணர்வதற்காக இன்றும் பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இவ்வாறானதொரு முயற்சியில் ஈடுபடும் இளைஞர் ஒருவரின் கதையே இது. அம்பாறை மாவட்ட அட்டாளிச்சேனியை சேர்ந்த இந்த இளைஞர் தனது பிரதேசத்தில் வாழ்ந்த மூதாதையர்களின் வாழ்வியல் பாரம்பரியங்களை இவ்வாறு கோட்டோவியமாக வெளிக்கொணரும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சுவாமி விபுலானந்தா அழகியற் கற்கைகள் நிர்வாகத்தில் கட்புலனும் தொழில்நுட்பவியலும் பட்டப்படிப்பை நிறைவு செய்துள்ள KM முகமது சைஃபுல்லா என்ற இளைஞர் கோட்டோவியங்கள் மூலம் அந்த பிரதேச பாரம்பரியங்களை அற்புதமாக படைத்து வருகிறார். இந்த முயற்சிக்கு அவர் கருப்பு நிற பேனாவை மாத்திரமே பயன்படுத்துகின்றமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் வேறு வகையிலான ஓவியங்களை வரைவதிலும் இந்த இளைஞர் திறமையானவர். அட்டாளிச்சேனி பிரதேசத்தின் பண்பாட்டு பாரம்பரியம் என்ற தலைப்பில் ஆய்வொன்றை மேற்கொண்டு அவற்றை ஓவியங்களாக அவர் படைத்து வருகின்றார்.
பழமையான காலம் எவ்வாறு இருந்தது, அங்கே மக்களுடைய வாழ்வு எவ்வாறு இருந்தது, அவர்கள் எவ்வாறு செயற்பட்டார்கள், அவர்களுடைய போக்குவரத்து எப்படி இருந்தது, இது சம்பந்தம் மருத்துவம் எப்படி இருந்தது, விளையாட்டு எப்படி இருந்தது, இவ்வாறான விடயங்களை ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றேன். வெட்டாளச்சேனையுடைய பாரம்பரியம் சார்ந்த பல விடயங்களை தனது முன்வாழ்ந்த மூதாதையர்களுடைய உதவியுடன் அவர்களை அணுகி அவர்களிடம் சில தகவல்களையும் அவர்களிடம் சில அறிவுரைகளையும் கேட்டு அதற்கமைவாக பழமை எவ்வாறு இருந்தது என்பதை காட்டுவதற்காக மிகவும் கஷ்டப்பட்டு அந்த படத்தினை செய்து வருகின்றேன். தன்னுடைய ஓவியங்களின் ஊடாக தனது மூதாதையர்களின் வாழ்வியலையும் அதன் ஊடாக தமது சமூகத்தின் பண்பாட்டு பாரம்பரியங்களையும் வெளிக்கொணரும் இந்த செயற்பாடானது தனக்கு மகிழ்ச்சியை தருவதாக அவர் கூறுகிறார். பண்டைய பாரம்பரியங்களை எடுத்துக்காட்டும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள இவ்வாறான இளைஞர்களை ஊக்குவிப்பது அவசியமானது ஒன்றாகும். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை சுட்டிக்காட்டி அவற்றுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதில் நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னின்று செயற்படுகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள சக்தி இல்ல வீதியின் அவல நிலை தொடர்பில் நாம் சுட்டிக்காட்டிய பின்னர் அதற்கான தீர்வுகள் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளன. வீதி ஒரு பிரதேசத்தின் வளர்ச்சிக்கு அவசியமானது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் மண்முனை தென்னெருவில் பெற்ற பிரதேச சபைக்குட்பட்ட களுவாஞ்சிக்குடி சக்தி இல்ல வீதி புனரமைக்கப்படாமை குறித்து நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தியின் தேடலில் சுட்டிக்காட்டப்பட்டது. குன்றும் குழியுமாக மக்கள் பயணிக்க முடியாத நிலையில் காணப்பட்ட குறித்த வீதி தொடர்பில் சக்தியின் தேடல் 3 தடவைகள் சுட்டிக்காட்டியது. 20 வருடங்களுக்கு மேலாக புனரமைக்கப்படாத வீதியின் மேல் சக்தியின் தேடலை தொடர்ந்து பிரதேச சபையின் கவனம் திரும்பியது. மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை தீர்க்கும் அதிகாரிகளின் நடவடிக்கை பாராட்டத்தக்கது. தற்பொழுது குறித்த வீதியை செப்பனிடும் பணி தொடங்கப்பட்டுள்ளமையினால் அப்பகுதி மக்களிடம் பெரும் மகிழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. சக்தியின் தேடல் மூலம் சுட்டிக்காட்டியதனால் அவ்வீதியினை அபிவிருத்தி செய்து தந்த சக்தியின் தேடலுக்கு மிகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கவனம் எடுத்து இதை செய்யும் சக்தியின் தேடலுக்கு நாங்கள் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம். களுவாஞ்சிக்குடி மக்களாகிய நாங்கள் மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். குறித்த வீதி புனரமைக்கப்படுவதனால் தமது போக்குவரத்து எந்த சிரமமும் இன்றி அமையும் என்று குறிப்பிடும் பிரதேச மக்கள் வீதியின் நிலவரம் தொடர்பில் உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்தமைக்காக சக்தியின் தேடலுக்கு தமது நன்றிகளையும் தெரிவிக்கின்றனர். இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் சந்திப்போம் நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:45 பிரதான செய்திகளோடு. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.